எவ்ரிஒன், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா அப்ளைடு ஃபிசிக்ஸ் 2 ஃபார் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளது. அதில் சாப்டர் 4ல் தெர்மோகப்பிள் டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோவில் தெர்மோகப்பிள்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த தெர்மோகப்பிள்ஸோட டைப்ஸை பாருங்கள். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Thermocouples are classified based on the material used for the two wires. தெர்மோகப்பிளை நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்னா, எந்த மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம் ரெண்டு ஒயர்களுக்கு, அதை பொறுத்து நம்ம தெர்மோகப்பிள் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைப் என்னதுன்னா பேஸ் மெட்டல் தெர்மோகப்பிள். இது டைப் ஜே, அயன், கான்ஸ்டன்டன், டெம்பரேச்சர் ரேஞ்ச் -40 டிகிரி செல்சியஸ் டு 750 டிகிரி செல்சியஸ். ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஹை சென்சிட்டிவிட்டி, இது ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கிது. லிமிட்டேஷன்ஸ் இதில் இருக்கக்கூடிய அயன் ஈஸியாக துரு பிடிச்சிரும். அப்ளிகேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஃபர்னஸில் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன் இதில். நெக்ஸ்ட்டு டைப் கே, குரோமல் அலுமல். டெம்பரேச்சர் ரேஞ்ச் -200 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1260 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குது. ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா வைட் ரேஞ்ச், ஸ்டேபிள், நிலையானது, காமன்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. இதான் டைப் கே தெர்மோகப்பிள் தான் ரொம்ப யூஸ் பண்ணுறோம் காமனாக. இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா பாய்லர்ஸில், இன்ஜின்ஸில், ஹீட் ட்ரீட்மெண்ட்ஸில், இங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த தெர்மோகப்பிள் டைப் கேயை. நெக்ஸ்ட்டு டைப் டி, காப்பர்லேருந்து கன்ஸ்டன்டன் வரைக்கும். டெம்பரேச்சர் ரேஞ்ச் -200 டிகிரி செல்சியஸ் டு 350 டிகிரி செல்சியஸ். ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா வெரி அக்யூரேட்டட் லோ டெம்பரேச்சர். அப்ளிகேஷன்ஸ் இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா க்ரையோஜெனிசிஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த டைப் டீயை. நெக்ஸ்ட்டு டைப் இ, குரோமல் கன்ஸ்டன்டன். டெம்பரேச்சர் ரேஞ்ச் -200 டிகிரி செல்சியஸ்லேருந்து 900 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குது. ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் இஎம்எஃப் அமாங் பேஸ் மெட்டல். அப்ளிகேஷன் லோ டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்டுக்கு இந்த டைப் இயை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நோபல் மெட்டல் தெர்மோகப்பிள். இதில் டைப் ஆர், பிளாட்டினம். பிளாட்டினம்லேருந்து ருடியம் 13%. டெம்பரேச்சர் ரேஞ்ச் 0 டிகிரிலேருந்து 1600 டிகிரி செல்சியஸ். இதோட ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா வெரி அக்யூரசி, ஸ்டேபிள். அக்யூரசினா இவ்வளோ தான், கரெக்டாக துல்லியமாக இவ்வளோ தான் சொல்லி அந்த தெர்மோகப்பிள் டிவைஸ் சொல்லிடும் வேல்யூ, அதான் அக்யூரசி. அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா கிளாஸஸ் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டைப் எஸ், பிளாட்டினம் ரோடியம். இது 10%. டெம்பரேச்சர் ரேஞ்ச் 0 டிகிரி டு 1600 டிகிரி செல்சியஸ். ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா யூஸ்ட் அஸ் ஏ ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ். அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா கேலிப்ரேஷன் லேப்ஸ்லலாம் இதான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டைப் பி, பிளாட்டினம் ருடியம் 30%, பிளாட்டினம் ரூடியம் 6%. டெம்பரேச்சர் ரேஞ்ச் 600 டிகிரி செல்சியஸ் டு 1800 டிகிரி செல்சியஸ். வெரி ஹை டெம்பரேச்சர் யூஸுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் ஹை டெம்பரேச்சர் ஃபர்னஸில் இந்த டைப் பியை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் பார்த்துடலாம். ஒயிட் டெம்பரேச்சர் ரேஞ்ச் எவ்வளோலேருந்து இருக்குன்னா -200 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1800 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் ஒயிட் டெம்பரேச்சர் ரேஞ்ச் இருக்குது. இது ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணும். இந்த தெர்மோகப்பிள் டிவைஸ் சிம்பிளாக இருக்கும், இன்எக்ஸ்பென்சிவ். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நான் லீனியர் அவுட்புட். இது லீனியரான அவுட்புட்டே கொடுக்காது. லோ அக்யூரசி, கம்மியான அக்யூரேட்டான வேல்யூ கொடுக்குது. சென்சிட்டிவ் டு எலக்ட்ரிக் நாய்ஸஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தெர்மோகப்பிள் பற்றி பார்த்தோம். அதோட அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்த்தலாம். இப்போ நம்ம என்விரான்மெண்ட் மானிட்டரிங். இட் இஸ் யூஸ்ட் இன் வெதர் ஸ்டேஷன் ஆஸ் எக்யூப்மெண்ட் டு மெஷர் டெம்பரேச்சர் இன் ஏர், வாட்டர் அண்ட் சாயில். என்விரான்மெண்ட்டில் தெர்மோகப்பிள் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னா வெதர் மானிட்டர் பண்ணுறதுக்கு, அதோட ஏரு, வாட்டர், சாயில், அப்புறம் இதெல்லாம் கிளைமேட்டில் எப்படிலாம் இருக்குது அதை பற்றி மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம இதை பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸில் பார்த்திங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் இன்
கேஸ் பவர்டு ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ் சச்சஸ் ஓவன், வாட்டர் ஹீட்டர், டு மானிட்டர் இதிலெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். மானிட்டர் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்டில் இண்டஸ்ட்ரியில் நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுறோன்னா மெட்டலர்ஜிக்கு யூஸ் பண்ணுறோம், பவர் ஜென்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம், கெமிக்கல் ப்ராசஸிங் யூஸ் பண்ணுறோம், ஃபுட் ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம வந்து தெர்மோகப்பில் இங்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் சாப்டர் 4 இருக்க ரிமைனிங் டாபிக்ஸ் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.